கால வேளையில் நாம் எழுந்து நின்று இந்த வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். நம்மை அதிசயங்களை காண செய்யும் தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். இந்த ஆராதன பகுதியை நாம் ஒவ்வொருவரும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. இந்த ஆராதன பகுதியில பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கண்களை மூடி நாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமாக. நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே. பரிசுத்தாவியினால் நிரப்புங்க. அபிஷேகம் இதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. ஆமென், ஆமென். பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. பாய்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக பாய்ந்திடுமே. இதோ நானே உன் தேவனாய் இந்த கால வேளையில உன்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். சகலகத்து ரூபகத்துடா என் ஆவியினாலே நீ நிரப்பப்படுவாயாக. எனக்கு உன் உள்ளத்துல உன் இதயத்துல எனக்கு இடம் கொடுப்பாயாக. என்னை நோக்கி பார். நீ ஒரு நலப்படை. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக எனக்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது என் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுற வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஆமென். இதோ மாமிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்கள்ல அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல தேவனை மகிமைப்படுத்தும் போது இந்த மகிமையின் தேவன் உனக்குள்ள பலமாய் இறங்குவார். பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதோ மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். இதோ மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. இதோ மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். இதோ மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். மூப்பர் வாலிபர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அவரை விடுவிப்பார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தார். அவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். விடுவிக்கிறவரே. ஹல்லேலூயா. என் தேவனே. ஆமென். சகலகதுரபகதுடா. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் உன் மீது நான் கொண்ட இரக்கம் பெரியது. அந்த இரக்கம் உனக்கு கிருபையை அளிக்கும். உன் கிருபையின் பாதையிலே உன்னை வழி நடத்துவேன். அந்த கிருபை உன்னை அன்பிலே பூரணப்படுத்தும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஆவியானவர் பேசுற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் நிற்பதும் நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் அவனை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது. இனிமேலும் அவருடைய கிருபை உன்னை நடத்தும். முடிவு வருகின்றமும் அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் நீ நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இரு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை விடுவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென்.
இந்த கால வேளையிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனையில நாம் ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி நடத்துகிறது. நாம் நிற்பதும், நாம் உயிரோடு இருப்பதும், நாம் அசைவதும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால அசைய முடியாது, பேச முடியாது, நாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவருடைய சுத்த கிருபை இம்மட்டும் நடத்தி வந்தது, இனிமேலும் அவர் நடத்துவார். முடிவு பரியந்தமும் நம்மை நடத்த நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் ஜெயங்கொடுக்கும் கர்த்தர். அப்படிப்பட்ட தேவனை இந்த கால வேளையில நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, அவருடைய சமூகத்தில் நீ கவலையோடு நீ காணப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார். ஒருபோது உன்னை தள்ளிவிட மாட்டார். அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். நீ நீதியுள்ள ஜாதியாயிருக்கிறாய். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை விடுவிக்கிற தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். தேவ சமூகத்துல அவரை நோக்கி நீ பார். அவரை பார்த்த ஜனங்கள் முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சமாகிய இயேசு அண்டையிலே நீ வருவாயாக. பாவத்தை விட்டு, இருளை விட்டு நீ வெளியிலே வா. ஒளியை நோக்கி வா. இயேசுவை நோக்கி வா. கர்த்தரே உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ நம்பிக்கை வைத்து நீ விசுவாசமாயிரு. உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் நாளை இல்ல, இன்றே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சகலகத்துரபகத்துடா. நீ இந்த கால வேளையில அவரை நோக்கி நீ ஆராதிப்பாயாக. கர்த்தரை நோக்கி நீ ஆராதிப்பாயாக. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உன் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது உனக்கு நன்மை செய்கிறவனாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஜீவியத்திலே இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சகலகத்துரபகத்துடா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். கர்த்தாவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இதுல ஒருபோது நீ சந்தேகப்பட வேண்டாம். நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பேசுகிற தேவனை, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை இந்த கால வேளையில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நீ ஒருபோது வெட்கம் அடைந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாயிருந்து விசுவாசமாயிரு. உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டி
குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். சுகடகதுடபகதுடா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தையே நம்பி வந்த உன்னை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நாம் ஆராதிக்கும் தேவன், விடுவிக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே நீ அவரை நோக்கி பார், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடு. அந்த வழியாக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த குருடன் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். இயேசு அந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அது மாத்திரமல்ல, இயேசு என்னை தாண்டி போய்விடக் கூடாது, என் கண்கள் திறக்க வேண்டும், இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தில் வர வேண்டும், நான் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று அந்த குருடன் அவன் கூப்பிடு. என்னை தாண்டி இயேசு போயிடக்கூடாதே, இந்த வாய்ப்பை விடக்கூடாதே என்று சொல்லிக்கொண்டு, இருதயத்தில் சொல்லிக்கொண்டு சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். இயேசுவை கூப்பிட்டான். எல்லாரும் அதட்டினார்கள். அதெல்லாம் காதுகளில் செவி கொடுக்கல. மனுஷர் என்னை விடுவிக்க முடியாது என்று இந்த குருடனுக்கு நல்லா தெரியும். இயேசு என்னை விடுவிப்பார் என்று இயேசுவை நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே இயேசுவே, இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து நீர் என்னை விடுவியும் இயேசுவே, என்னை தாண்டி நீங்க போக வேண்டாம். நாம் பாவமாகிய இந்த இருட்டில் நான் இருக்கிறேன், இரண்டு கண்களும் காண முடியல, வெளிச்சத்தை காண முடியல. இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமாகிய அண்டைக்கு வர நான் விரும்புகிறேன். இரண்டு கண்களும் ஆண்டவரை திறக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவனுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தது. அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இயேசு அவனை நோக்கி போனார், கண்களை தொட்டார், இரண்டு கண்களும் பார்வை அடைந்தது. நிச்சயமாகவே அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நாளை இல்ல, நீ கூப்பிட்ட அடுத்த நிமிஷத்திலேயே அதிசயங்கள் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக, விடுவிக்கிறவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு காலம் இல்லை என் ஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக இயேசுவுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. எங்க பார்த்தாலும் யுத்தங்களையும் அதனுடைய செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் நீங்க கலங்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை, தேசத்துக்கு தேசம் சமாதானம் இல்லை, கிராமத்துக்கும் கிராமத்திலையும் சமாதானம் இல்லை, ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் இல்லை. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கடைசி காலம் என்று நாம் அறிய வேண்டும். வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இந்த கடைசி நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என் ஜனமே. ஆகவே நாம் நிலையான நகரம் இங்கே இல்லை, அசையாத உலகம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் இந்த பூமியில நடக்கலாம்.
ஆகவே நாம் எப்பொழுது ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் நாம் பயப்படக்கூடாது. அசையாத ஒரு ராஜ்யம் இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. இந்த பூமியில என்ன நடந்தாலும் இந்த பூமியில தேவன் நமக்கு துணையா நிற்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற நிச்சயம் விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பினால் ஒருபோதும் நீ அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நீ அசைந்து போக மாட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. உன் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நீ வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உனக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படுவோமாக. இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தினால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் உயர்த்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஷகடகதட பகதட பலகதட மனதட பகதட ஷகடகதட ஓ ஷகடகதட பகதட. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தாவே ஆண்டவரே பாவத்துக்கோ இருளுக்கோ இடமில்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தீய கிரியைகளை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீங்க துரத்துவீராக. ஆண்டவர் ஒவ்வொரு கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம். ஷகலகதுடா. ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஷகலகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கால வேளையிலும் கூட ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொரு மனநிலையோடு நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். இயேசு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேனே, இயேசுவே என்னையே ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா? அந்த நித்தமும் கர்த்தாவே ஆண்டவரே அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், துன்பத்தில் நான் இருக்கிறேன், இக்கட்டில் நான் இருக்கிறேன். இக்கட்டில் இருக்கிற என்னை கர்த்தாவை நோக்கி பார்க்க மாட்டீரா? ஏதாகிலும் எனக்கு செய்யுங்கப்பா. எனக்காகவும் நீ கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ இப்போது நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ உண்மையாக இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி தருவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அப்படியே நீ காணப்படுவாயாக. கர்த்தாவே நீ எதை ஆகிய இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே. உண்மையே நம்பி நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மனுஷருடைய உதவி விருதா, மனுஷருடைய உதவி விருதா. ஆனா நீங்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய நீ வல்லமையுள்ள தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று உள்ளத்துல நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு சொன்ன ஆண்டவரே நம்பிக்கையாய் இருக்கிறோம். பிடித்துக் கொண்டு
உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆண்டவரை உண்மையோடு வேண்டிக் கொள்ளுடைய மத்தியத்துல அற்புதங்களை செய்யுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சக்தி நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சக்தி நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையே. நிச்சயமாய் செய்வீர் என்று நீங்க நிச்சயமாய் செய்வீங்கப்பா. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோமப்பா. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, நீங்க தான் ஏதாவது என் தேவனே. செய்யணும். அப்பா நீ பெரிய தேவன். பார்த்து உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து மன உடைந்திருக்கிற உள்ளங்களை தேற்றுவீராக. வார்த்தைய என் தேவனே, என் ராஜாவே, உங்க முகத்தையே. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ மனம் இறங்குற தேவன். நீ இரக்கத்தின் தேவன் அப்பா. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஒரு அற்புதங்களை செய்யுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மை நம்பி இருந்த தனங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. இயேசுப்பா, ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரிடம் நாங்கள் போவோம் அப்பா. நீரே ரட்சகர். நம்பியிருக்கிறோம். அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீ நம்பிக்கையோடு நீ காணப்படு. ஒருபோது ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என் ஜனமே. யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். உன்னோடு நிழலாகவே அவர் வந்து கொண்டிருக்கிறார். யாருமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை உள்ளம் கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்ல வேண்டாம். வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீ கலங்கி கொண்டு என் சமூகத்திலே நீ காணப்பட வேண்டாம். அவர் உன்னை தேற்றுவார், உன்னை உயர்த்துவார்.
நீ இயேசுவுக்கு கொஞ்சமாகிலும் நீ இடம் கொடுத்தா போதும், அவர் உன்னை நினைச்சா போதும், நீ உயர்த்தப்படுவாய். உன்னுடைய இப்பொழுது இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு தூசித்து இருக்கலாம். எல்லாவற்றையும் உன்னையே அல்ல, அவரையே தூசிக்கிறார்கள். அந்த அவமானம் தேவனை அவமானப்படுத்துகிறார்கள், உன்னையே அல்ல. நீ தைரியமாய் தேவனுடைய நாமத்தை நீ துதி. உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தமோ கர்த்தருடையது, யுத்தம் உன்னுடையது அல்ல. நீ சும்மா இரு. உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை தர என் தேவன் வல்லமை உள்ளவர். நாம் எல்லாரும் ஆராதிக்கும் தேவன் அவர் வல்லமை உள்ளவர். நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். இந்த கால வேளையில கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ சகலகத்துட பக்கத்துட மனதுர பக்கத்துட ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கரங்களை தட்டி உற்சாகத்துடன் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் ஓ மகிமை, ஓ ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, சகலகத்துட ஆவியானவரே. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. ஓ சகலகத்துட காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தின் பலனை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். சகலகத்துட பக்கத்துட ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். சகலகத்துட பக்கத்துட காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒரு பாத்துடா வாடா குதிரைடா குதிரைடா வாடா குதிரை என் ஜனமேக்கே. ஒரு பாத்துடா வாடா குதிரைடா குதிரைடா வாடா குதிரை உனக்காக புதிய காரியங்களை செய்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிகட்டகத்துட பக்கத்துட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை உன் ஜீவியத்திலே அவர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒருபோதும் அவர் மாறி போவதில்லை. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓ சிகட்டகத்துட பக்கத்துட மல்லகத்துடமனா துரபக்கத்துட ஓ மகிமை. சிகட்டகத்துட பக்கத்துட மல்லகத்துடமனா துரபக்கத்துட ஹல்லேலூயா. மகிமை. ஓ சிகட்டகத்துட பக்கத்துட ஹல்லேலூயா. சிகட்டகத்துட பக்கத்துட மல்லகத்துடமனா துரபக்கத்துட ரிமா சிகா டா 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 பக்கத்துட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே உண்மையாக கூப்பிடுகிற உள்ளத்துல ஆண்டவரே நீங்க வந்து ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உம்முடைய நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒவ்வொரு ஜீவியத்திலும் நீ புதிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கீங்க. ஓ மகிமை சகலக துர்லபக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியிலே யாவரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் சத்தங்கள் உயரட்டும். இந்த சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. உங்களுடைய ஒவ்வொருடைய சத்தமும் உயரட்டும். கர்த்தாவே ரட்சியும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிடுகிற உள்ளத்தில் அவர் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஹல்லேலூயா. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். விடுவிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவர் மன வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க போக்கி சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. உடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல பல துர்ரபக்கத்துடா. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பம் அவருக்கு முன்பாக ஒரு லேசான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே.
ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். இந்த ஆராதன பகுதியில் நீங்கள் எங்களோடு பேசின ஆண்டவரே எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய், தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தித்தாங்க. ஆவியானவரை தொடர்ந்து கத்தாவே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.